ஒரு ஊரில் மணின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் மகா மக்கு. எதுவுமே சரியாக புரியவே புரியாது. கடைக்கு போய் ஏதாச்சும் சாமானை வாங்க ₹1 கொடுத்தா கடைக்காரன் கொடுக்குற மீதி சில்லறை எவ்வளவு அப்படின்னு என்ன கூட தெரியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் கடைக்காரங்க அவனை நல்லா ஏமாற்றி வந்தாங்க. மணியோட அப்பா அவன் சின்ன வயசாக இருக்கிறப்பவே செத்து போயிட்டாரு. அவங்க அம்மா தான் அவனை வளர்த்து வந்தான். தன்னோட மகனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால அவள் நிறைய வீடுகளில் வேலை செஞ்சு அவனுக்கு வேலைக்கு சாப்பாடு போட்டு வந்தான். மணியும் தான் மக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு தான் இருந்தான். மணி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, எனக்கு மட்டும் கொஞ்சம் மூளை இருந்தா நீ இப்படி கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் அவங்க அம்மா என்ன சொன்னான்னா, இங்கே பாருப்பா, உலகத்தில் எல்லாருக்குமே மூளை இருக்குதா என்ன? உனக்கு மூளை இல்லைனாலோ நல்ல குணம் இருக்குதே, இதையாச்சும் பகவான் உனக்கு கொடுத்தாரேன்னு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனாலும் மணி இதை கேட்டெல்லாம் திருப்தி அடையலை. அம்மா, நான் மூளை உள்ளவனா அறிவாளியாக ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டு நச்சரிக்க தொடங்கினான். ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னான், இங்கே பாருப்பா, நம்ம ஊர் மலை மேலே மந்திரக்கிழவி மல்லம்மா இருக்கிறா, அவகிட்ட போய் கேட்டா உனக்கு மூளை கொடுப்பா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மக்குமணி உடனே மந்திரக்கிழவி இருக்கிற மலைக்கு ஓடுனான். அப்போ மல்லம்மா அடுப்புக்கு பக்கத்தில் உட்காந்து சமைச்சிட்டு இருந்தா. மக்குமணி அவகிட்ட, எனக்கு கொஞ்சம் மூளை வரும்படி செய்வியா, எனக்கும் எல்லாரையும் போல் நல்லா அறிவாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு கேட்டான். மல்லம்மாலும் ஒரு தடவை அவனை இறங்க பார்த்துட்டு, சரி சரி, உனக்கு ரொம்ப பிரியமாக உள்ளதை கொண்டு வா, அதுக்கப்புறமா பார்க்கலான்னு சொன்னான். மக்குமணியும் அப்படியே செய்கிறதா சொல்லி தன்னோட வீட்டுக்கு வந்தா. அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது எதுமா, மல்லம்மா அதைத்தான் கொண்டு வர சொன்னான்னு கேட்டான். மக்குமணியோட அம்மாவும், உனக்கு ரொம்ப பிடிச்சது கோழிக்கறி, அதனால் நீ என்ன பண்ணுறீன்னா ஒரு கோழியை கொண்டு போன்னு சொன்னான். மக்குமணியும் ஒரு கோழியை எடுத்துகிட்டு மல்லம்மா இருக்கிற இடத்துக்கு போனான். மல்லம்மாவும் அதை பார்த்துட்டு, ஓ, உனக்கு இதுதான் ரொம்ப இஷ்டமானதான்னு பரீட்சை பண்ணி பார்க்குற, சரி, கால் இல்லாமல் ஓடுறது எது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு மக்குமணிக்கிட்ட கேட்டான். ஆனால் மக்குமணிக்கு அதுக்கான பதில் தெரியலை. மல்லம்மா அதனால், அப்படின்னா நீ ரொம்ப விரும்புகிறது இது கிடையாது, வேற ஏதோ, அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அவன் திரும்பி வீட்டுக்கு வந்தப்ப அவங்க அம்மா கட்டிலில் படுத்திருக்கிறதையும் அவளை சுற்றிலும் நிறைய பேர் நிற்கிறதையும் பார்த்தா. அவங்க அம்மாவுக்கு பக்கவாதம் வந்து விழுந்துட்டதா அவங்க சொன்னாங்க. அவளுக்கு எத்தனையோ வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. மணியோட அம்மா அவனை தனக்கு பக்கத்தில் கூப்பிட்டு, மணி, இனி நான் பொழைக்க மாட்டேன், உனக்கு மல்லம்மா நல்ல அறிவை கொடுத்துட்டா இல்லையா, இனியாச்சும் புத்திசாலித்தனமாக வாழ்வேன்னு நம்பிக்கையோடு உயிர் விடுற அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டா. அன்னைக்கு ராத்திரி முழுக்க மணி அவங்க அம்மாவோட உடம்புக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு கண்ணீர் உகுத்தான். அப்பத்தா அவனுக்கு தன்னோட தாயை விட ரொம்ப பிரியமான பொருள் வேற எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுது. அதனால் அவன் என்ன பண்ணினானா, அவங்க அம்மாவோட உடலை ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி சுமந்துட்டு அடுத்த நாள் காலையில் மல்லம்மாவோட வீட்டுக்கு போனான். மணி மல்லம்மா கிட்ட, இங்கே பாரு, எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்பவுமே பிரியமானவன்னு சொன்னான். அதனால் மல்லம்மாலும், இது உண்மையான பரீட்சை பண்ணுற, நான் சொல்கிறது தங்கம் இல்லை, ஆனால் தங்கத்தை விட அதிக ஒளி கொண்டது, அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா. மக்குமணிக்கு பதில் தெரியவே இல்லை. மல்லம்மா உடனே, சரி, நீ போயிட்டு மறுபடியும் வா அப்படின்னு சொல்லி அனுப்புனான். மக்குமணி அவன் கொண்டு வந்த சாக்கு மூட்டையை எடுத்துகிட்டு கிளம்புனான். போகிற வழியில் அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருந்தங்காட்டி மூட்டையை ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்தான். அவன் தன்னோட நிலைமையை நினச்சி கண்ணீர் வடித்தான். அப்போ தங்கம்ங்கிற ஒரு பொண்ணு அந்த வழியாக வந்தா. அவள் மணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அட, எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்னு கேட்டான். மணியும் அவங்க அம்மா செத்து போனதையும் தனக்கு அறிவே கொடுக்காம மல்லம்மா போட்ட நிபந்தனையையும் அவர் 2 முறை கேட்ட கேள்விகளையும் சொன்னான். அதை கேட்ட தங்கம் பலமாக சிரிச்சிட்டு, அட, கால் இல்லாமல் ஓடுறது ஆறு, தங்கம் இல்லாமல் தங்கத்தை விட பளபளப்பாக பிரகாசிக்கிறது சூரியன், இது உனக்கு தெரியலையா? இப்படி ஒன்றுமே புரியாத நீ யாராச்சும் ஒருத்தருடைய மேற்பார்வையில் தான் இருக்கணும். இனிமே நான் தான் உன்னை கவனிச்சுக்கணும். மக்கா இருக்கிறவனை
அவனோட மனைவி சரிப்படுத்துவான்னு பெரியவங்க சொல்லுறாங்க. அதனால் நான் உன்னை கண்ணாலங்கட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். மக்குமணியோ, ஆஹா, தாராளமாக கண்ணாலங்கட்டிக்கோ, நான் எல்லா வேலைகளையும் நல்லா செய்யக்கூடியவன் தான் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லி தங்கமும் மக்குமணியை கண்ணாலங்கட்டிட்டா. தங்கம் அவனை நல்லா கவனிச்சுக்கிட்டா. அவனும் தங்கம் சொன்னாப்புலையே வேலைகளையெல்லாம் செஞ்சு வந்தான். இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் மக்குமணிக்கு தனக்கு ரொம்பவுமே பிரியமானவ தன்னோட மனைவி தங்கந்தாங்கிறதே தெரிஞ்சுது. அதனால் அவன் தங்கத்தை கூப்பிட்டு மல்லம்மா கிட்ட போனான். மக்குமணி மல்லம்மா கிட்ட, இங்கே வாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ற பொண்டாட்டி தங்கந்த, அவளை நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னான். மல்லம்மா உடனே, சரி சரி, நீ முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. காலே இல்லாமல் பிறந்து அதுக்கப்புறமா முன்னாடி 2 கால்களையும் பின்னாடி 2 கால்களையும் பெற்று 4 கால்களோடு உயிர் வாழற பிராணி எதுன்னு கேட்டான். மக்குமணி ஏதோ யோசிக்க போகையில் தங்கம் அவனோட காதில் தவளை அப்படின்னு சொன்னான். மக்குமணியும் உரத்த குரலில் மல்லம்மா கிட்ட தவளை அப்படின்னு பதில் சொன்னான். மல்லம்மா அப்போ, மணி, என்னதே நீ மக்கா இருந்தாலோ உனக்கு வாட்ச பொண்டாட்டி புத்திசாலி, அவளோட அறிவை கொண்டு நீ சுகமாக வாழு, அவதா இனி உன்னோட மூளை அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அவங்கள அனுப்பி வச்சா.